ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைலட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய மாடல் காவியாவுக்கு என்ன லுக் கொடுக்க போகிறோம், அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு லென்ஸ் வைக்க போகிறோம். லென்ஸும் வந்து நம்ம மேக்கப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க கண் வந்து தண்ணி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து மேக்கப் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம மேக்கப்புக்கெலாம் முன்னாடியே வந்து லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இவங்களுக்கு வந்து அப்பர் லிப்பில் வந்து கொஞ்சம் ஹேர் இருந்துச்சு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மேக்கப் பண்ணால் தான் நம்மளுக்கு அவுட்லுக் நல்லா வரும். இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து க்ரேயிஷாக நமக்கு தெரியும். அதனால் ஹேர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஹேர் ரிமூவ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைஸ் அப்ளை பண்ணுறேன். எம்ப்ரோடைஸ் மாய்ஸ்சரைஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஸ்கின் ஹைட்ரேஷனாக தெரியும். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா இது 2 in 1 தான். ப்ரைமர் வித் மாய்ஸ்சரைஸ் ரெண்டுமே இருக்கும். அதனால் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சீரம் அப்ளை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ரீனி கிளாஸ் க்ளோ அப்படின்ற சீரம். இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளாஸி ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரோப் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரேடியன்ட் கிடைக்கும் இவங்க ஸ்கின்னில். அவங்களோட ஃபேஸ்க்கு நம்ம பேஸ் கொடுக்குற வரைக்கும் நம்ம கையிலேயே அப்ளிகேஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் வந்து நல்லா ஸ்கின்குள்ளே போய் அப்சர்வ் ஆகும் எல்லா க்ரீமுமே. நானுமே கையில் தான் அப்ளை பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலர் கரெக்டர். இவங்களோட கண்ணுக்கு கீழேயும் உதட்டு சுற்றிலுமே கொஞ்சம் பிக்மெண்ட் லைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து நான் ஆரஞ்சு கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரீக்கோட கிரிப் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ வரைக்கும் நம்ம பண்ண ப்ராசஸை வந்து அப்படியே லாக் பண்ணி வைக்கும். அதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீக்கோடில் மீடியம் ஷேட் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இதில் கிளாஸ் க்ளோ ரீனி எடுத்து ஒரு 2 ட்ராப்பும் ஸ்ட்ரோப் க்ரீம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸுமே நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் ஆட் பண்ணுறதுனால இந்த எல்லோயிஷை வந்து நல்லா டம்ப் பண்ணி கொடுக்கும் நமக்கு. இந்த சீரம் ஆட் பண்ணுறதுனால நமக்கு பிளெண்டிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆகாது உங்களுக்கு. அதனால தான் நான் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணேன். நல்லா வந்து ஈவனாக வந்து அப்ளிகேஷன் நல்லா ப்ரஷில் பண்ணுங்கள். நானுமே அப்படி தான் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது கண்ணுக்கு கீழே வந்து நிறைய பேர் மறந்துடுவீங்க. அதனால் ஃபவுண்டேஷன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து கண்ணுக்கு கீழே வந்து அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன தான் ப்ரஷில் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் நீங்கள் பிளெண்டர் வச்சு அப்ளிகேஷன் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து பிளெண்டரில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் தான். ஐ மேக்கப்புக்கு நல்லா கன்சீல் பண்ணிவிடுங்க உங்கள் ஐயை. நான் வந்து உங்களுக்கு ஐ மேக்கப் வந்து நல்லா போல்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. நல்லா வந்து போல்டு கலரில் ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஐஸோட 2 கார்னர் சைடுமே நான் வந்து இவங்களுக்கு டேப் போடுறேன். டேப் போட்டு நீங்கள் ஐ ஷேடோஸ் கொடுக்கும் போது நல்லா வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் இவங்களோட ப்ளவுஸ் கலரான டார்க் பர்பிள் கலர் கொடுக்குறேன். பர்பிள் கலர் வித் நல்லா ஸ்மோக்கி ஐஸாக வந்து போல்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம தாராளமாக வந்து மாடல்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். பிரைட்ஸ்க்கும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஒரு சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு சில பேருக்கு வந்து இது வந்து ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் தாராளமாக நீங்கள் மாடல்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மாடல்ஸ் கிட்ட வந்து லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் நானுமே வந்து இந்த மாதிரி ஒரு போல்ட் ஐஸ் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களுக்கு ஹெச்டி மேக்கப் கொடுக்குறோம். ஹெச்டி மேக்கப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நம்ம மீடியம் ஷேட் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் ஃபவுண்டேஷனில். இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இவங்களோட ஹைலைட் பார்ட்ஸில் வந்து நம்ம இவங்கள விட ஒரு லைட்டர்ன் ஷேட், அதாவது ஃபேர் ஷேட் எடுத்து இவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்து அதே ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இவங்களுக்கு பிளெண்டிங்கும் நம்ம கொடுக்க போகிறோம். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இந்த ஹைலைட் பார்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து தனியாக ஹைலைட்டாக தெரியும். இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்கறது. நோஸ்க்கும் சின்னுக்குமே உங்களுக்கு நான் வந்து நல்லா கான்டோர் பண்ணுறேன். அப்படி கான்டோர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஷேப் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இவங்களுக்கு.
நீங்கள் கட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் நம்ம பிளெண்டிங் எடுத்துகிட்டு போகணும். மொத்தமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹைலைட் பார்ட்ஸ் வந்து தனியாக தெரியாது. எல்லாமே வந்து ஒன்றா ஸ்மட்ஜ் ஆன மாதிரி இருக்கும். அதனால் பிளெண்ட் பண்ணும்போது பார்த்து எப்படி நீங்கள் கொடுத்தீங்களோ அதே மாதிரி பிளெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லிக்விட் ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா இவங்க அந்த சின்னோட கட்டில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து இங்கே வந்து நல்லா க்ளோவாக வந்து பிங்கிஷாக தெரியும். லுக்குமே நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் பிளெண்டிங் கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து நான் லூஸ் பவுடர் வந்து இவங்களோட ஷேட் பார்த்து நான் லூஸ் பவுடர் கொடுக்கல. இவங்களுக்கு வந்து நான் பிங்க் ஷேடில் வந்து லூஸ் பவுடர் அப்ளை பண்ணுறேன். இதனால் வந்து இவங்களோட அந்த எல்லோயிஷ் டம்ப் ஆகி நல்லா வந்து பிங்கிஷ் க்ளோ. நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ்க்கு ஷேப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஐப்ரோஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஷேப் கொடுத்துட்ருக்கேன். இந்த ஷேப் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் உள்ளெல்லாம் வந்து நல்லா ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஃபில்லப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து லுக் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து நல்லா அவங்க ஐப்ரோஸை நல்லா தூக்கிட்டு நல்லா க்ளூ போட்டுட்டு அவங்க அந்த ஐப்ரோவோட லேஷஸ் மேலேயே அவங்களோட லேஷஸ் மேலேயே வந்து ஒட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஐப்ரோஸ் லேஷஸ்க்கும் அவங்களோட ஒரிஜினல் லேஷஸ்க்கும் கேப்ஸ் வந்து இருக்காத மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் அவுட்டரில் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரும் இன்னர் சைடு வந்து நான் வந்து ஆரஞ்சு கலருமே மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது வந்து லிப்பு வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஷேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 2 கலர் டார்க் அண்ட் லைட்டு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எலகண்ட்டான ஒரு லுக் வந்து லுக்கு கிடைக்கும். நானுமே அப்படி தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹைலைட் அப்ளை பண்ணணும். இவங்களுக்கு இந்த சின்னக்கிட்ட 2 பக்கமே வந்து நல்லா கையில் வந்து டேப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ளாஸி லுக் வந்து கிடைக்கும். பாருங்கள், அப்ளை பண்ணும் போதே லுக் வந்து இவ்வளோ அழகாக நல்லா இருக்குன்ட்டு. ஹைலைட்டுமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஹைலைட் ஸ்பாட்ஸான நோஸு சின்ன இங்கெல்லாம் வந்து நல்லா வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா அவங்க திரும்பும்போது வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. லைனர் கூட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் நார்மலாக லைனர் அப்ளை பண்ணலை. நல்லா விங்ஸ் மாதிரி வந்து நீட்டாக கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும் பாருங்கள். Lights went down when you feel lost in your shadow. Don't feel alone, don't scream so loud. We are living in this cruel world. Broken but strong, gotta move on. You're not a bakery of life. Equip my soul, find the real gold. I'll fulfill what I started. மேக்கப் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், இவங்களோட லுக் வந்து எவ்வளோ க்ளாஸியாக எவ்வளோ எலகண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னங்க, நாங்கள் 2 பேர் சேர்ந்து அழகாக வந்து கண்ணாடியில் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியும் கூட ஆயிட்டாங்க மாடல். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் வந்து அவுட்டோருக்கு ஷூட்க்கு போகிறோம். நீங்களும் வாங்க எங்கள் கூட. இந்த ஷால் மட்டும் வச்சுக்கோங்க, நைட்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். இது நாய் வாய் தெரிஞ்ச மாதிரி வாயெல்லாம் இருக்குது. ஐயோ கொலைக்குது. என்ன கதைதான் இருக்குது, தெரிஞ்சா இருக்கும். இவர் பாட்டு போய் நிற்கிறாரு. ஒன்றும் இல்லைம்மா, நாங்களும் உங்களை மாதிரி ஒரு பெரியதான் ஃபஸ்ட்டு விட்டு வச்சுருவோம். இதெல்லாம் காவலுக்கு தான் விட்டு வச்சுருப்பாங்கல்ல. ஆமாம்,
வில்லேஜ் இல்லைக்கா எங்கேயும் இருக்காது டாக்டர் இல்லை இருந்தால் ஒரு வீட்டை டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன் நாள் தான் ஆகுது எல்லாம் பார்க்குறோம் அது நான் மேலே போகலாம் இல்லை நீங்கள் தான் வந்து இப்போ இது பண்ணுறீங்க. என்ன யார் யாரே கை காமிக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு தான். ஓ கூப்பிட்டுக்கிறீங்களா ஷூட்டுக்கு? கூப்பிட்டு இல்லை, லைட் எடுத்துன்னு போயிருக்கான், லைட் வாங்கணும். அவன் ஷூட் முடிச்சுட்டே என் கண்ணில் என்னமோ இருக்கிற ஷார்ட் ஃபிலிம் ஏதாச்சும் இருக்கும். அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி ஏமா பின்னாடி இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஹலோ அடா எடா கேட்கா அதிகா வேணும், ரக்கடா வேணுமா? ரகடாகவும் இருக்கட்டும் சாஃப்டாகவும் இருக்கட்டும் எல்லாமே இருக்கணும். ரகடாவே எல்லா ஃபுட்டும் ரகடாவே இருக்குமா? இல்லைக்கா, அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. என்ன ட்ரெஸ் இது லேக்கிங்காவா? நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆமாம், ஆன் பண்ணி கொடுப்பாங்களா? சாப்பிட்டு கூட என் காலம் என்ன ஆயிடுச்சு. வேலை இல்லையாக்கா? ஆன் பண்ணி இருக்குது, ஆன் இங்கே இருக்கு. பின்னாடி நின்றுங்களா? அங்கே லாங் போடுங்க. இங்கே பாருங்க, லைட்டு பாருங்க. அது உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் மாட்டீங்கன்னு தெரியும். இப்போ நாங்கள் சென்னை போகிறோன்ட்டு காலைல ஸ்டோரி போடுறோமா, ரிட்டர்ன் வரும்போது எவனா புதுசாக நான் கார் மடிக்கிறேன்னா என்ன பண்ணுவேன்? நான் பொருளோட கத்தி வச்சுட்டானா என்ன பண்ணுறது? அதனால தான் அந்த மாதிரி ஆயிருக்குக்கா. அதனால தான் நான் போடுறதே இல்லை. போயிட்டு முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போடுவோம் ஃப்ரீயாக இருக்கும்போது. இருங்க வரேன். ரெடி விட்டுட்டு இல்லை ஓட்டங்க விட்டுட்டு போகணும். நீங்கள் ஏன் இப்படி கீழே நிற்கக்கூடாது? கீழே வாங்க. நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். சிசிடிவி கேமரா மாதிரி ஒரே என்ன பண்ணுகிறேன்? இப்படி சுற்றி சுற்றி அதை எடுக்கணும். ரெடி ரோலிங் 3 2 1 ஆக்ஷன். நீங்களே ஒரு ஆட்டம் ஆட்டுங்க சார், நீங்களே ஒரு ஆட்டம் விடுங்க. நல்லா பவரா ஒரு ஃபோட்டோ வந்துருக்கு. ஆனால் பாருங்க, அது ஓகே. நீங்கள் விட்டுட்டு டக்குன்னு போடுங்க, நல்லா ஹைட்டாக விடுங்க. நீங்கள் ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப்லாம் ஹலோ நம்ம சிசிடிவி கேமரா ஒரு வாட்டி சேத்துல ரொம்ப கூட்டு வந்து விடுறாங்களே. கூட்டு வந்தது நீங்கள் தான் ப்ரோ. நான் அந்த மரத்துல இப்போ ஒருத்தவங்க வந்து எப்படி போஸ்ட் கொடுப்பாங்க? வராங்க மரத்தா போஸ்ட் கொடுக்கு. ஓகேவா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. இங்கே பாருங்க, நீங்கள் ஃபோக்கஸ் வைக்கும்போது கை மட்டும் ஃபோக்கஸில். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye.